வணக்கம். நான் உங்கள் இருதயம். இன்னைக்கு உங்களுக்கு சர்வீஸ் ஒரு 10 வருஷம் இருக்கு அப்படின்னாக்கும், அவங்களுக்கு என்ன மாரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். ஒரு 10 வருஷமும் பண்ண முடியும்னா, அவங்களுக்கும் சரி, இல்ல எனக்கு அவ்வளோ நாள் பண்ண முடியாது. ஒரு 5 வருஷம் தான் பண்ண முடியும் அப்படின்னாலும், 2 பேருக்கும் சூட்டபிளா இருக்கிற மாரி ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான பத்தி உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமான்னு பாருங்க. உதாரணமா இப்போ உங்களுக்கு சர்வீஸ் ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 இயர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கும் நீங்கள் 10 வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு 11ஆவது வருஷத்துலேருந்து ஒரு செகண்டரி இன்கம் மாதிரியோ அல்லது ஒரு ஒரு பென்ஷன் மாதிரியோ உங்களுக்கு வருமானம் வரணும்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மாதம் நீங்கள் 10,000 முதலீடு பண்ணுறதா நான் எடுத்துக்கிறேன். ஒரு 10,000 நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னாக்கும் ஒரு 5 வருஷம் முதலீடு பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இன்வெஸ்டடாக இருக்கீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், எதிர்காலத்தில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எப்படி உங்களுக்கு ஒரு உதாரணமாக அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு 5 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 5 வருஷம் இன்வெஸ்டடாக இருந்தாருன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபண்டை பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஃபண்டு எப்படின்னாக்கும் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு. இப்போ இது 2014லேருந்து 2019 வரை 5 வருஷம் மட்டும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. பண்ணியிருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா மந்த்லி மாதம் 10,000 பண்ணுறாருன்னா 5 வருஷம் அவர் பண்ணியிருப்பார். 5 வருஷம் இன்வெஸ்டடாக இருந்திருந்தாருன்னா அவர் 6 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்திருப்பார். அந்த 6 லட்ச ரூபா முதலீடு பண்ணதுலேருந்து அவருக்கு இன்னைக்கு தேதியில் என்ன வேல்யூ இருக்கும், எதோ இன்னைக்கு தேதிங்கிறது 12/4/2024 படி அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னாக்கும் 27,04,624 ரூபா இருந்திருக்கும். இதை ஒரு 5 வருஷம் இன்வெஸ்டடாக இருந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை அவரை மந்த்லி இன்கம்மாக மாற்றினார்னா மாதம் 20,000 ரூபா வரலும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே இதை ஒருவேளை ஒருத்தர் ஒரு 10 வருஷம் என்னால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படின்னாக்கும் 10 வருஷமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். நான் இப்போ உதாரணமாக 2016லேருந்து 2024 வரை 10 வருஷமும் மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் எத்தனை வருஷம், இன்னும் 10 வருஷம் டென்யூர் 10 வருஷம் பண்ணியிருப்பார். அவர் டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா. அவருக்கு இன்னைக்கு தேதியில் கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39,04,121 ரூபா இருந்திருக்கும். அதாவது 12/4/2024 அன்னைக்கு அவருக்கு அவ்வளோ இருந்திருக்கும். இதை 9% அளவில் அதை மந்த்லி இன்கமாக மாற்றினாருன்னா மாதம் 29,000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது என்னன்னாக்கும் இன்னும் எனக்கு 29,000 இல்லை, எனக்கு பத்தாது, எனக்கு 50,000 வேணும், 40,000 வேணும் அப்படின்னாக்கும் இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மாதம் 10,000 ரூபா போடுறோம் அப்படின்னாக்கும் அதை ஸ்டெப் அப் ஒரு 10% கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு 35 ரூபாய் 40 ரூபா வரலும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நீங்கள் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சும் இதே நீங்கள் சம்பளம் வாங்க போகிறதில்ல. உங்களுடைய சம்பளம் கூடியிருக்கும் அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கும் அந்த வருமானம் கூடியிருக்கும். அப்போ அந்த வருமானத்துலேருந்து எல்லா இன்க்ரீஸையும் செலவு பண்ணாமல் ஒரு போர்ஷனை ஸ்டெப்பப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 30, 40, 50,000 கூட நீங்கள் வாங்கலாம். அது பெர்சன்டேஜை நீங்கள் எந்தளவுக்கு கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு வருமானம் கூடும். அதே மாதிரி அந்த 5 வருஷம் மட்டும் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் மாதம் 20,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதை நான் கூட கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கும் அவர் என்ன செஞ்சுருக்கணும், அப்போ முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கும் ஒரு 10% அல்லது 20%, ஏன்னா 5 வருஷம் தான் முதலீடு பண்ணுறாரு. அப்போ அவர் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா 25 ரூபா 30 ரூபா வரலும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம்மை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னாக்கோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்ன அப்படின்னாக்கோ இது நம்ம ஒரு வியாபாரத்தில் பண்ணுற முதலீடு. அதாவது நம்ம அன்றாட என்ன பயன்படுத்துகிறோமோ, சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த பொருளை வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனங்களை இப்போ HULன்னு வச்சுட்டிங்கன்னா அவங்க எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ அந்த துறையில் நம்ம முதலீடு பண்ணுறது மாதிரி அர்த்தம். மியூச்சுவல் ஃபண்ட்னா அதான் மீனிங். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு அப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அதாவது இதில் என்ன அப்படின்னாக்கும்
வந்து இப்போ கோல்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா, கோல்டு வந்து ஒவ்வொரு நாளும் வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இதுலேயும் வேரியேஷன் ஆகிருக்கும். இப்போ உதாரணமா ஒரு கோல்டு வந்து இன்னைக்கு போய் வாங்குறீங்கன்னா, இந்த 1 இயர் கழிச்சு வந்து இந்த ரேட்டு வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா, இங்க வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்னு சொல்றதில்ல. இங்க வந்து வெல் ரெகுலேட்டட் பாடி இருக்கிறதுனால, அவங்க வந்து இத வந்து இந்த மாரி சொல்லி சொல்றாங்க. மித்தபடி வந்து கோல்டுனாலும் வேரியேஷன் ஆகும். மார்க்கெட் இந்த ஷேர்லயும் வந்து இந்த மாரி அ வேரியேஷன் இருக்கிறத வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஒரு 5 வருஷம் நீங்க ஸ்டே பண்ணாவே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட பத்தி இன்னும் சொல்லணும்னா அப்படின்னாக்கும், இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதன கூட ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆக்குறது வந்து எதுனாக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்னால மட்டும் தான் முடியும். அதாவது உதாரணமா, இப்ப நீங்க வந்து ஒரு 25 வயசுல நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. மாசம் ரூ. 2,500 பண்றீங்க அப்படின்னா, ஒரு 50, 55 வயசுல உங்களுக்கு வந்து நீங்க உங்கள வந்து கோடீஸ்வரனா ஆக்கும். ஆனா இந்த அளவுக்கு நீங்க மத்த எந்த இதுலயுமே இதுக்கான இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு ஆர்டினரி மேன கூட வந்து ஒரு குரோர்பதி ஆக்குற அளவுக்கு வேற எந்த இதுலயுமே இந்த வாய்ப்பு கிடையாது. உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ரிச்சஸ்ட் பெர்சன்லாம் பார்த்தீங்கன்னா, கோல்டுலயும் வந்து நிலத்திலயும், வீட்லயும், பில்டிங்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி யாருமே ரிச்சஸ்ட் பெர்சன் ஆனது கிடையாது. ஒண்ணு ரிச்சஸ்ட் பெர்சன் ஆகணும்னா, ஒண்ணு வந்து பிசினஸ் பண்ணணும். அல்லது வந்து வாரன் பஃபெட் மாரி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, இந்த மாரி வந்து பெரிய பெரிய வந்து ரிச்சஸ்ட் பெர்சன்லாம் வந்து யாரும் வந்து கோல்டுலயும், லேண்ட்லயும், பில்டிங்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ரிச்சஸ்ட் பெர்சன் ஆகுறது கிடையாது. ஸோ இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கும், கவர்மெண்ட் வந்து 100% மானிட்டர் பண்ணுறாங்க. மானிட்டர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லாவே வெல் ரெகுலேட்டட் ஃபீல்டுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம தைரியமாக பண்ணலாம். அது போக வந்து எஸ்ஐபி வந்து மாதம் 19,000 கோடி வந்து மார்க்கெட்டுக்கு போகுது. அதாவது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இந்த மார்க்கெட்டில் முதலீடு ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியோடைய மொத்த சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கோடிக்கு மேலே இதனுடைய சைஸ் வந்து இருக்குது. அதுபோக இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்ட் குரோயிங் எமர்ஜிங் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க வந்து நம்ம இந்தியாவை நம்பி நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நல்லாவே பண்ண முடியும். ஸோ வந்து இது போக வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்படின்னாக்கும் அடுத்த 10-15 வருஷத்தில் 10 ட்ரில்லியன் எக்கனாமி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம முதலீடும் நல்லா வளரவே வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வந்து அடுத்த 10 வருஷம் வந்து கோல்டன் பீரியட்னு சொல்றாங்க. ஸோ வந்து அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எப்பவுமே வந்து அழியாத ஒரு பிஸ்னஸ். ஏன் அப்படின்னாக்கோ, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா கூட அந்த பிஸ்னஸை வந்து ஒருவேளை அந்த பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ரூ. 1000 நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா, ரூ. 1000 நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா 60 பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு 5 பிஸ்னஸ் வந்து வெளியில் எடுப்பாங்க, 5 பிஸ்னஸை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து காலங்காலமாக அழியாத பிஸ்னஸாக இருக்கும். அதனால இதில் முதலீடு செய்து நீங்கள் வந்து நல்ல பலனை பெற முடியும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.